இங்கே ரஜினிகாந்த் வந்து நடிக்க இன்ஸ்டியூட்டில் பழகிறதுக்கு நம்முடைய ரஜினிகாந்தனுடைய நண்பர் ராஜ் பகதூர் இங்கே வந்திருக்கார். ராஜ் பகதூர் சார் அந்த பெங்களூரில் நாடகங்கள் நடத்துகிற போது ரஜினியினுடைய நடிப்பை பார்த்துவிட்டு, நீ இங்கே இருக்காத, சென்னைக்கு போ, சென்னையில் போய் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேரு, பயிற்சி பெறு, நீ பெரிய நடிகனாக வருவாய். முதல் ஆசீர்வதித்ததோடல்ல, தன் கழுத்திலே போட்டிருந்த தங்கச் செயினை அவிழ்த்து அவர் கையில் கொடுத்து செலவுக்கும் படம் வச்சுக்கன்னு அனுப்பிச்ச மனுஷன் அந்த ராஜ் பகதூருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லுவோம். ரஜினி சார் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிற சத்யநாராயணா சார் அவருடைய கூட பிறந்த சகோதரர். ரஜினி என்னை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் என்ன சொல்லுவார் என்றால், பெங்களூரில் என் கூட பிறந்த சகோதரர் சத்யநாராயணா இருக்கார், சென்னையில் என் கூட பிறக்காத சகோதரர் எஸ்பி முத்துராமன் இருக்கிறார் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட சத்யநாராயணா அவர்கள் ரஜினி சாரை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அப்போதெல்லாம் அவர் என்னென்ன சுட்டித்தனம் பண்ணியிருப்பார், அதுக்கெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் அடி கொடுத்து வளர்த்து தன்னுடைய காட்ஃபாதராக இருந்தவர் சத்யநாராயணா. அந்த சத்யநாராயணையாவே நான் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ரஜினியினுடைய வெற்றி இருக்க இங்கே இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் உலகம் பூரா கொண்டாடுது. ஆகஸ்ட் 15 உலகமே புரளும் அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும். இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் பலர் இருக்கலாம், ஆனால் இந்த வெற்றிக்கு முழு காரணம் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த். கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் மனைவி இருப்பாள் என்பார்கள். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. அவர் கூடவே இருந்து அவருடைய குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன். ஆகவே ரஜினியினுடைய வெற்றிக்கு துணையாக இருக்கிற நம்முடைய லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கைதட்டு. இந்த ரஜினிகாந்தை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இந்த முரட்டு காளையை ஒழுங்குபடுத்தி அவருடைய வெற்றிக்கு துணையாக இருந்த லதா ரஜினிகாந்த் அவர்களையும் அவருடைய பிள்ளைங்க சௌந்தர்யா ஐஸ்வர்யாவையும் அவளுக்கு துணை இருக்கிற பேரன்களையும் உளமாற மனமாற வாழ்த்தி அந்த குடும்பத்துக்காக ஒரு முறை கைதட்டி பாராட்டுங்கள்.